Hello everyone, welcome to Vishwa Info. நான் உங்க விஷ்வந்த். இன்னைக்கு நம்ம வீடியோல ஹல்க பத்தின ஒரு சில இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை பத்தி சொல்ல போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ வந்து உங்களுக்கு சீக்கிரமா சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹல்க் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஹீரோ, அதுவும் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு சூப்பர் ஹீரோன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஹல்க் கேரக்டர் வந்து உருவாக்குனது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டான் லீயும் ஜாக் கர்பியும் தான். ஹல்க் வந்து முதல்ல வந்து மார்வலோடைய மற்ற சூப்பர் ஹீரோஸ் மாதிரி தான் ஹல்க்கும் காமிக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆனாரு. எந்த காமிக்ஸ்லன்னு பார்த்தீங்கன்னா த இன்க்ரெடிபிள் ஹல்க்ன்ற ஒரு காமிக்ஸ் தான். அது வந்து 1962ல வந்த காமிக்ஸ். ஸோ ஹல்கோடைய கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வந்து ஒரு மிகப்பெரிய அறிவாளியான ஒரு சயின்டிஸ்டான ப்ரூஸ் பேனர் வந்து கோவம் வந்தா ஒரு மிகப்பெரிய பச்சை கலர்ல இருக்க ஒரு மிருகம் மாதிரி ஆகிறதா இந்த ஹல்க் கேரக்டர். பார்க்கவே வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக வந்திருக்கும். ஏன்னா ப்ரூஸ் பேனருக்கும் ஹல்க்குக்கும் வந்து வேற லெவல் வந்து ஒரு கான்ட்ராஸ்டிங்கான கேரக்டராக வந்திருக்கும். ஸோ இதனாலே வந்து சின்ன பசங்களுக்கு ஹல்க்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் முதலாவது ஹல்க்கை பற்றி சொல்ல போகிறேன். அந்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹல்க் வந்து ப்ரூஸ் பேனர் உருவம், அதாவது நார்மலான ஒரு மனுஷன் உருவத்திலேருந்து கோவம் வரும்போது அவ்வளோ பெரிய ஒரு உருவமாக பச்சை கலரில் வந்து மாறிடுறாரு. ஆர்ம்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக வந்து வந்துடுது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவருடைய சட்டை எல்லாமே வந்து கிழிஞ்சிருது. ஆனால் நீங்கள் எல்லாருமே கவனிச்சிருப்பீங்க, ஹல்க் வந்து பெருசாக ஆகும் போது அவருடைய பேண்ட் மட்டும் கிழியவே. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹல்க் வந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் டைப்பான ஒரு மெட்டீரியலை வச்சு ஒரு பேண்ட்டை வந்து உருவாக்கியிருப்பாரா. இதனடா ஒரு நார்மலான ஃபேக்ட் நீங்கள் கேட்கலாம். ஆனால் அந்த ஸ்ட்ரெச்சிங் டைப் ஆஃப் மெட்டீரியல் வந்து ஹல்க்கு இன்னொரு சூப்பர் ஹீரோ கூட சேர்ந்து அதை வந்து உருவாக்கியிருக்காரு. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அந்த குரூப்பில் ஒரு சூப்பர் ஹீரோவாக இருக்க மிஸ்டர் ஃபென்டாஸ்டிக் தான். ஸோ அவர் வந்து ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட். இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து தான் ஹல்கோடைய அந்த பேண்ட்டை வந்து உருவாக்கியிருப்பாங்களாம். ஸோ ஹல்க் வந்து திடீர்னு எப்பயாவது பெருசாகும் போது அவருடைய பேண்ட் வந்து கிளியாமல் இருக்கிறதுக்கு இது வந்து ஒரு காரணமாக வந்திருக்கு. ஸோ நான் ரெண்டாவதாக சொல்ல போகிற அந்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஹல்கோடைய கேரக்டர் உருவாக்குனது வந்து ஸ்டான் லீயும் ஜாக் கர்பியும் தான் வந்து சொன்னேன். ஸோ ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஹல்க் வந்து கிரே கலரில் இருக்கணும்னு வந்து ஸ்டான்லி வந்து நினச்சார். ஏன்னா கிரே கலர் வந்து ஒரு நல்ல டார்க்கான கலர். ஹல்க் மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கேரக்டராக வந்து ஒன்று கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த கிரே கலர் பார்க்கவே பயமுறுத்துற மாதிரி வந்து இருக்கும்னு வந்து ஸ்டான்லி வந்து நினச்சாரு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் வந்து ஹல்க் வந்து க்ரீன் கலரில் இருந்தால் பார்க்க டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்கும். ஏன்னா கிரே கலரில் இருந்தால் வந்து ஒரு பாறை மாதிரி இருக்கும்னு வந்து நினச்சாரு. ஸோ அதனால தான் வந்து ஹல்க் வந்து க்ரீன் கலரில் பார்க்கவே சூப்பராக ஒரு மான்ஸ்டர் மாதிரி கொண்டு வரலாம்னு நினச்சி க்ரீன் கலரில் வந்து மாற்றினாங்க. அது மட்டும் கிடையாது, ஹல்க்கு வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸும் இருக்குது. ரெட் ஹல்க் இருக்குது, இந்த கிரே ஹல்க்கும் வந்து இருந்துச்சு, க்ரீன், ஏன் பிங்க் கலர் ஹல்க் கூட வந்து இருந்திருக்காங்க. இந்த மாதிரி ஹல்க்கு தான் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான வந்து கலர்ஸை வந்து ஒவ்வொரு இதுலையுமே வந்து மென்ஷன் பண்ணியிருந்திருக்காங்க. நான் அடுத்த ஃபேக்ட் என்னன்னு நான் சொல்ல போகிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு வித்தியாசமான ஃபேக்ட் தான். ஆனால் ஆல்ரெடி வந்து காமிக்ஸில் ஃபர்ஸ்ட்டாக வந்து காமிக்ஸில் வந்து வரும்போது ஹல்க்கு வந்து இந்த பவர்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஆனால் அது வந்து காலப்போக்கில் அந்த பவரே வந்து அதுக்கப்புறம் வந்து எந்த ஒரு காமிக்ஸ்லையும் வந்து மென்ஷனே பண்ணல. ஸோ அந்த பவரே வந்து மறந்து போன பவர்னா பார்த்துக்கோங்க. என்னென்னா ஹல்கால வந்து கோஸ்ட், அதாவது பேய்களை வந்து பார்க்க முடியுமா. ஸோ இது வந்து பேய்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கார்ல, அவர் வந்து மிகப்பெரிய வந்து ஒரு மந்திரவாதி. அவர் வந்து தன்னுடைய ஆஸ்ட்ரல் ஃபார்ம், அதாவது உடம்பை விட்டு அவருடைய ஆவி வந்து வெளில வரும்போது யாராலையும் வந்து அவரை பார்க்கவே முடியாது. ஆனால் ஹல்கால வந்து பார்க்க முடியுமா. இது வந்து ஆரம்ப காலத்தில் இருக்க காமிக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களாம். ஸோ ஹல்கால வந்து பேயே வந்து பார்க்க முடியுமா. ஆனால் இப்போ இருக்க வந்து காமிக்ஸ்லையோ இல்லை மூவிஸ்லையோ எதுலையுமே வந்து ஹல்க்குக்கு அந்த பவர் ஒன்று இருக்குதுன்னு காட்ட மாட்டுறாங்க. ஸோ அடுத்த ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹல்கால அண்டர் வாட்டர், அதாவது தண்ணிக்கு அடியிலுமே வந்து அவரால் மூச்சு விட முடியுமா. ஸோ ஹல்க் வந்து கிட்டத்தட்ட ஒரு மீன் மாதிரி வந்து அவர் தண்ணி கடியிலையும் வந்து ஆக்சிஜன் வந்து இருக்கணும்னு அவசியமே வந்து இல்லையா. ஸோ அதனால ஹல்கிட்ட வந்து யார் மாட்டினாலும் எங்கே ஓடினாலும் வந்து தப்பிக்கவே வந்து முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து கடல் கடியிலே நீங்கள் போனாலும் வந்து உங்களுக்கு விடாமல் வந்து துரத்தி வந்து ஹல்க் வந்து அடிப்பாரா. ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்தில் இருக்க காமிக்ஸில் வந்து பயங்கரமாக வந்து ஹல்கோடைய இது வந்து காமிச்சிருப்பாங்க. அது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால தான் வந்து ஹல்க் வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்து நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பிடிக்க ஆரம்பிச்சிது. ஸோ இன்னொரு ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, நான் ஃபர்ஸ்ட் ஃபேக்டாக வந்து ஹல்க் வந்து அந்த ஸ்ட்ரெச்சிங் பேண்ட்டை வந்து அவர் போட்டிருப்பாருன்னு. ஸோ அந்த பேண்ட்டில் ஒரு எமர்ஜென்சி பாக்கெட் ஒன்று இருக்குமா. ஸோ அந்த எமர்ஜென்சி பாக்கெட்டுக்குள்ளே ஒரு மேட்சஸ், அதாவது வந்து ஒரு தீப்பெட்டி டப்பா, அவருடைய கிரெடிட் கார்டு, இந்த மாதிரி ஒரு சில அத்தியாவசியமான பொருட்கள் வந்து உள்ளே வச்சிருப்பாரு. ஏன்னா ப்ரூஸ் பேனர் வந்து நார்மலாக வந்து ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து கான்ஷியஸாக இருக்கும்போது எல்லாமே வந்து செஞ்சுக்கிட்டு இருப்பார். ஆனால் அவர் கோவம் வரும்போது ஹல்கா வந்து மாறிடுவார். கோவம் வந்து அவருக்கு என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே வந்து தெரியாது. ஸோ அந்த கோவம் குறைஞ்சதுக்கப்புறம் அவர் மேபி வேறு இடத்துல கூட இருக்கலாம். ஸோ ஹல்கா மாறும்போது அவர் வந்து சண்டை போட்டு வேறு ஏதாவது இடத்துல வந்து இருக்கும்போது அவருக்கு வந்து அத்தியாவசியமாக அதுக்கப்புறம் எப்படி இருந்தாலும் அவர் ப்ரூஸ் பேனராக வந்து கோவம் குறைஞ்சதுக்கப்புறம் அவர் மாறிடுவார்.
ப்ரூஸ் பேனர் நார்மலான மனுஷன். ஸோ அவர் வந்து சர்வைவ் பண்ணணும்னா அவருக்கு அத்தியாவசியமான பொருட்கள் வந்து ஒரு சிலது இருக்கும்ல, அதனால அந்த ஒரு பேண்ட்லேயும் வந்து எமர்ஜென்சி பாக்கெட்டுன்னு ஒன்று இருக்குமா. ஸோ அவருக்கு வந்து கிரெடிட் கார்டு வச்சிருப்பாரு தேவைப்பட்டா பணம் எடுக்கிறதுக்கு, இல்லை வந்து எப்படியாவது வந்து காட்டில் வந்து மாட்டிக்கிட்டாருன்னு அதுக்கு வந்து ஒரு சின்ன மேட்ச் பாக்ஸை வந்து வச்சு யூஸ் பண்ணிக்கிறது. ஸோ அந்த மாதிரி அத்தியாவசியமான பொருட்கள் வந்து இருக்குமா. ஸோ இன்னொரு ஃபேக்ட், அதாவது இந்த வீடியோடைய கடைசியான ஃபேக்ட் வந்து என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஹல்க் வந்து ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்ல வந்து காமிக்ஸ்ல வந்து ஹல்க்கு வந்து நைட் டைம் மட்டும்தான் ஹல்கா மாறுவாராம், பகல் வந்து ப்ரூஸ் பேனரா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு வேர்வுல்ஃப் மாதிரி தான். வேர்வுல்ஃப் வந்து பகல்ல வந்து மனுஷங்களா இருப்பாங்க, நைட் டைம் வந்து ஒரு வேர்வுல்ஃபா மாறுவாங்க. அந்த மாதிரி தான் ஹல்க் வந்து காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஹல்க் வந்து ஒரு வேர்வுல்ஃப் மாதிரி ஒரு மான்ஸ்டரா தான், ஹல்க் வந்து இன்னும் ஒரு பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதனால தான் வந்து ஹல்க் வந்து நைட் டைம்ல மட்டும்தான் வந்து ஹல்கா மாறுற மாதிரியும் பகல் நேரத்தில் ப்ரூஸ் பேனரா வந்து மாறுற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. பகல் நேரத்துலேயே வந்து ஒரு சில டைமில் வந்து ஹல்கா மாறுறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போ வந்து ஹல்க் வந்து கோவமாகிறது வந்து கிடையாது, அவர் மேலே ரேடியேஷன் காமா ரேடியேஷன் வந்து தான் ஹல்க்கு வந்து, அதாவது ப்ரூஸ் பேனர் ஹல்கா மாறினாருன்னு வந்து காமிக்ஸ்லேயும் சரி படத்துலையும் சரி வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரேடியேஷன் திரும்பியும் எப்போ வந்து ப்ரூஸ் பேனர் மேலே படுதோ, ஸோ அது பகல் டைமாக இருக்கட்டும் எந்த டைமாக இருந்தாலும் அப்போ வந்து அவர் ஹல்கா வந்து மாறுவாராம். ஸோ கோவப்பட்டா கண்ணா பின்னான்னு வந்து அவர் ப்ரூஸ் பேனராக அவர் மாதிரி வந்து காமிச்சிருக்கவே வந்து மாட்டாங்களாம் இனிஷியலாக அந்த காமிக்ஸில். ஸோ அதுக்கப்புறம் தான் நார்மலாக சின்ன சின்ன கோவத்துக்கே வந்து ப்ரூஸ் பேனர் வந்து ஹல்கா கண்ணா பின்னான்னு எந்த நேரத்துலையும் வந்து அவர் ஹல்கா மாறுற மாதிரி இப்போ வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ என்னதான் வந்து அவங்க ஒரு சில சேஞ்சஸ் வந்து காமிக்ஸ்லையும் சரி இப்போ கொண்டு வந்திருக்க மூவிஸ்லையும் ஒரு சில பவர்ஸே வந்து இப்போ வந்து காட்டலைனாலும் ஹல்க் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பிடிச்ச ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஹீரோன்னு வந்து சொல்லலாம். ஸோ ஒரு பயமுறுத்துற மாதிரி ஒரு கேரக்டர் தான் வந்து ஹல்க். ஸோ இதெல்லாம் பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த வீடியோவில் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.